எல்லோருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனியோட நடிப்புல தியேட்டர்ஸ்ல இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மார்கன் படத்தோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சைக்கோ கில்லர் வந்து ஒரு பொண்ண சாவடிச்சு ஒரு குப்பை தொட்டியில பார்த்தீங்கன்னா போட்டுடுறான். அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கவர் பண்றாங்க. அண்ட் இந்த நியூஸ பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா போதையில படுத்துட்டு இருக்க மாரி படுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபோனுக்கு வந்து அனுப்புறாங்க. நம்ம விஜய் ஆண்டனியோட உடம்பு இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. இப்ப இந்த ஒரு பொண்ணு செத்து குப்பை தொட்டியில இருக்கா பார்த்தீங்களா? அவ உடம்பு கருப்பா இருக்க மாரியே நம்ம ஹீரோவுக்கும் அவரோட உடம்புல ஒரு சைடு ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. ஸோ இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம ஹீரோவுடைய லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவ பார்த்ததுமே நம்ம ஹீரோ இந்த கேஸுக்குள்ள வராரு. அண்ட் இந்த கேஸையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு இனிமே நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ இவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாரு? இதெல்லாம் யார் பண்றாங்க? அப்படின்ற அந்த சைக்கோ கில்லர நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? கடைசியில இந்த கேஸ நம்ம ஹீரோ நல்லபடியா சால்வ் பண்ணாரா இல்லையா? அந்த கில்லர இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மார்கன் மூவிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் 2மே தாறுமாறா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். நீங்க படத்த பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸ அவ்வளோ சூப்பரா மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இவன் தான் கில்லரா இருப்பான் அப்படின்ற மாரி நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இவங்க படத்த வந்து கொண்டு போயிருக்காங்க. மெயினா படத்துல இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல குறிப்பா நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த கேஸ்ல ஒரு பையன் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். அவன் நடிச்சிருக்க அந்த ஆக்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அது படத்துல உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அந்த பையன் குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவ்வளோ சூப்பரா நம்ம ஹீரோவுக்கு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. படம் பார்க்குற நமக்கு அந்த பையன் மேலேயே கூட லைட்டா பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஒருத்தர் மேலயும் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வர மாதிரி அவ்வளோ சூப்பராவே ஸ்க்ரீன் பிளேவ இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கடைசியா எண்டுல இவங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பா நம்ம யாருமே இந்த படம் பார்த்த யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சரியான ட்விஸ்ட்ட தான் இந்த படத்துல இவங்க பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான இந்த மொத்த கதை இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே கடைசியில ஒரு 10 நிமிஷத்துல தான் இவங்க ரிவீல் பண்றாங்களே. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸ பயங்கரமா மெயின்டெயின் பண்ணி கொண்டு போய் அண்ட் கடைசியில நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாருங்களேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா நீங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜானர் டைப்ல இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் ஆகட்டும், படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு செம்மையான இன்வெஸ்டிகேஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. படம் செம்மையா இருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாருமே இந்த படத்த தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. இந்த படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4. நீங்க இந்த மார்கன் படத்த பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்த பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய மூவி ரிவ்யூ எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரிவ்யூல அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.